அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. இறைவனுடைய அருளால் கிட்டத்தட்ட 80 நாட்களுக்கும் மேலாக நம்ம இந்த குர்ஆனை தொடர்ந்து ஓதிக்கிட்டு வரோம். குர்ஆனில் உள்ள விஷயங்களை இன்றைக்கி காலகட்டத்துக்கு எப்படி யோசிக்கணும், எப்படி சிந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வேர்ட் பை வேர்டாக நம்ம முடிஞ்ச அளவு கவனிச்சுக்கிட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ். சூரா அன்-நிசாவை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். சூரா அன்-நிசாவில் 158வது வசனம் வரைக்கும் பார்த்தோம். பெண்கள் அப்படிங்கிற தலைப்பை கொடுத்து அதில் இறைவன் நம்மளை இந்த விஷயங்களெல்லாம் கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் நமக்கு சொல்லி கொடுக்குறான். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் எவ்வளோ தூரம் முடியுதோ இந்த ஒட்டுமொத்த முழு குர்ஆனையுமே நம்ம ஓதி அதை சிந்திக்கக்கூடிய ஆற்றலை இறைவன் நமக்கு தரணுன்ற நியத்தோடு ஓத ஆரம்பிக்கலாம். இப்போ நேற்று வரைக்கும் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாமை இந்த பனு இஸ்ராயல் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது. இறுதியாக ஈசா அலைஹிஸ்ஸலாமை இறைவன் தன் பக்கம் உயர்த்திக்கிட்டான். முக்கியமாக இறைவன் அல்லாஹ் வலிமை மிக்கவனும் நுண் அறிவாளனுமாக இருக்கிறான் அப்படிங்கிறது வரைக்கும் நேற்று பார்த்தோம். ஸோ இன்றைக்கி இறைவன் வேறு என்னென்ன விஷயங்களெல்லாம் சொல்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். வஇம் மின் அஹ்லில் கிதாபி, பாருங்கள், வஇன் இல்லை, மின் அஹ்லில் கிதாபி, அஹ்லில் கிதாப் அப்படின்னா வேதக்காரர்களில். இந்த இடத்துல வேதக்காரர்கள்னு இறைவன் நிறைய விஷயம், அதாவது இறைவன் கரெக்டாக பெக்கூலியராக சிலரை அப்படியே வரிசைப்படுத்துகிறான். வேதக்காரர்கள்னு சிலரை சொல்கிறான், சிலரை யூதர்கள்ங்கிறான், சில இடங்களில் நசாராக்கள்ங்கிறான். ஸோ அந்த மாதிரி நம்மளும் பிரித்து பார்த்துக்கிறணும். ஒட்டு மொத்தமாக ஒரு கேட்டகரி ஆட்களை வேதக்காரர்கள்னு இறைவன் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே வரான். ஸோ அந்த வேதக்காரர்கள் யார் அப்படின்னா, யாருக்கெல்லாம் இறைவனுடைய கைடன்ஸ் இருக்கோ அவங்க எல்லாருமே வேதக்காரர்கள் தான். அப்போ இறைவனோட கைடன்ஸுன்றதை எப்படி நம்ம சிந்திக்கிறது அப்படின்னா, யாருக்கெல்லாம் இதுதான் ரூல்ஸ். இப்போ என்னால் நானாக எதையுமே உருவாக்கிட முடியாது. எனக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை நான் என்னோடய அறிவுக்கு தகுந்தாப்புல நான் மாற்றி அமைச்சிக்க முடியும். அதான முடியும். நம்மளால் எதையாவது உருவாக்கிட முடியுமா? நம்ம எதையாவது கற்றுக்கிட்டு அதுலேருந்து தான் நம்ம இனோவேஷன் கொடுப்போம். ஸோ அதே தான் அவங்க கற்றுக்கிட்ட விஷயங்கள் இறைவனுடையதாகத்தான் இருக்கும். ஆனால் இதை அவங்க மாற்றிக்கிறாங்க, அது வேறு. ஸோ வேதக்காரர்கள் அப்படின்னா இறைவனுடைய வேதம் கற்றுக்கொண்டவர்கள். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்படி தான் இருக்கணும், இதுதான் எல்லா வகையிலையுமே, வாழ்வியல், பொருளாதாரம், வணிகவியல், அறிவியல், இன்னும் உலக சோஷியல், அதாவது சமூகவியல், இது எல்லாமே இறைவன் சொல்லி கொடுத்தது தான். இறைவன்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு இவங்களா மாற்றிக்கிட்டது தான். சரியா? ஸோ வேதக்காரர்கள் எவரும் லியுமினன்ன அப்படின்னா நம்பிக்கை கொள்வர். பிஹி கப்ல மௌத்திஹி அப்படின்னா இறப்பதற்கு. வயௌமல் கியாமத்தி யகூனு அலைஹிம் ஷஹீதா அப்படின்னா சாட்சி கூறுபவராக. அதாவது வேதம் அருளப்பட்டவர்கள், இறைவனுடைய வேதம் யாருக்கெல்லாம் அருளப்பட்டு இருக்கோ அவங்க எல்லாரும் இறப்பதற்கு முன்னாடி அவர் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள். மேலும் மறுமை நாளில் அவர்களுக்கு எதிராக அவர் சாட்சி சொல்பவராய் இருப்பார். யார் சாட்சி சொல்பவராக இருக்க போகிறாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த வேதக்காரர்களுக்கு தான், அதாவது யூதர்களுக்கு தானே தொடர்ந்து நபிமார்கள் வந்துட்டே இருந்தாங்க. ஃபைனல் நபியாக இந்த வேதக்காரர்களுக்கு இவர் வராரு, ஈசா. இப்போ ஈசாவை பற்றி எல்லா வேதங்கள்லையுமே இருக்குது. அப்படி எல்லா வேதங்கள்லையும் இருக்கக்கூடிய அந்த ஈசாவை இவங்க அறிஞ்சிக்காமல் இல்லை, இவங்களுக்கு தெரியாமல் இல்லை.
உங்களுக்கு நல்லா தெரியுது. இவங்க மௌத்தாகிறதுக்குள்ளேயாவது ஈசாவை நம்பாமல் மௌத்தாக மாட்டாங்க. ஆனால் இவங்க தெரிஞ்சும் நிறைய குளறுபடிகள் செய்கிறாங்க. ஸோ அதான் மறுமை நாளில் இந்த வேதக்காரர்களுக்கு எதிராக ஈசாவே சாட்சி சொல்ல போகிறாரு. கவனமாக பாருங்கள். அப்போனா ஈசாவை நம்பிக்கை கொள்கிறாங்க. ஆனால் ஏன் அவங்களுக்கு எதிராக ஈசா சாட்சி சொல்ல போகிறாரு? அப்போது இவங்களுக்கு தெரியுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் யார், அவங்களுடைய பணி என்ன எல்லாம் தெரியுது. ஆனால் ஈசா சொல்படி செய்யணும் அப்படின்னா என்னுடைய விஷயங்கள் தகர்க்கப்படுதில்ல, அதிகாரங்கள் தகர்க்கப்படுது, ஏற்றத்தாழ்வுகள் தகர்க்கப்படுது. அப்போ ஏற்றத்தாழ்வுகள் தகர்க்கப்பட்டால் எனக்கான மரியாதைகள் குறையும். அந்த அதிகார அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அந்த ஏற்றம் குறையும் போது அவங்களால ஏற்றுக்க முடியாது இல்லையா? நேற்று கூட நம்ம பார்த்தோம், ஷைத்தானுமே அந்த பொறுப்பு எனக்கு ஏன் இந்த பொறுப்பு தரல, உன்னோட பொறுப்பு வேறு, அது ஷைத்தான் யோசிக்கலை. எனக்கு ஏன் இந்த பொறுப்பு தரல அப்படின்ட்டு தான் சண்டைக்கு வந்தான். லைக் தட் அந்த தலைமைத்துவம் எனக்கு, அந்த லீடர்ஷிப் எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஈசாவை அவங்க நிராகரிக்கிறாங்க. நம்பிக்கை கொண்டாலும் அவங்க சாகும் தருணத்தில் கூட நம்பிக்கை கொண்டாலும் அவர் சொல்படி இவங்க செய்ய மாட்டாங்க. ஸோ இதோடைய ஷஹீதுனா சாட்சி சொல்லுவது. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? ஷஹீது இறைவனுக்காக இறைவன் வழியில் இறந்து போகிறது ஷஹீதா? இறைவன் வழியில் நம்ம நடக்கிறோம் இல்லையா, ஒரு அத்தாட்சியாக, நடமாடும் அத்தாட்சியாக நம்ம இருக்கோம் இல்லையா, அதுதான் ஷஹீது. ஸோ இவங்களுக்கு எதிராக இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அந்த வேதத்தை வச்சே தவறான விஷயங்கள் செய்கிறாங்க. அண்ட் அது ஈசா அலைஹிஸ்ஸலாமை கொன்னுடலான்னு நினச்சிட்டு எல்லா வேலையும் பார்த்தாங்க. ஆனால் கொல்ல முடியலை. அவரை தன் புறத்தில் எடுத்துக்கொண்டதாக இறைவன் அங்கே சொல்லிட்டான். இன்னும் சொல்கிறான், இவங்க மரணமாவதற்கு முன்னாடி கூட ஈசா அலைஹிஸ்ஸலாமை நம்பாமல் இறக்க மாட்டாங்க. ஆனாலும் மறுமை நாளில் அவங்களுக்கு எதிராக இவர் சாட்சி சொல்லுவார் அப்படின்னு இறைவன் ரொம்ப அழகாக சொல்கிறான். அப்போ அந்த இன்றைக்கி இதே கேட்டகரியில் நம்மளும் எதுவும் இருக்கோமான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். நம்மளும் நம்ம நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் நம்புகிறோம். ஆனால் அவர் சொன்ன விஷயங்களை செய்கிறோமா? அவர் என்ன சொன்னார்? குரானை தான் சொன்னார். குரானே நமக்கு தெரியலை. நபி சொன்ன வார்த்தைகளும் ஹதீஸுகளும் இன்றைக்கி நம்மக்கிட்ட சரியாக இல்லை. ஏன்னா ஹதீஸுங்கிறது நபி செஞ்சதை, நபி சொன்னதை இவங்க என்ன பண்ணுறாங்க, அவருக்கு அடுத்து கிட்டத்தட்ட எத்தனையோ தலைமுறைக்கு அப்புறம் ஹதீஸு எடுத்தாங்க. அதுலேருந்து நமக்கு இன்றைக்கி டிரான்ஸ்லேஷனுங்கிறது யாரோ கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஆட்களை கடந்து இந்த ஹதீஸ் வருது நமக்கு. ஆனால் குரான் அப்படி இல்லை. குரான் டைரக்ட் இறைவன் நபி டைரெக்டாக வந்துருச்சு. ஆனால் அதுலேயுமே நமக்கு டிரான்ஸ்லேஷன் தான் கிடைக்கிது. டிரான்ஸ்லேஷன் எத்தனை பேர் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துச்சுன்னு நமக்கு தெரியல. அப்போது அட்லீஸ்ட் நம்ம இந்த குரானையாவது நம்ம இன்றைக்கி ப்ராப்பராக ஒரு தடவையாவது ஒழுங்காக ஒரு நிதர்சனமாக முடிச்சிடணும் அப்படின்னு நியத்து வைங்க. ஸோ சாட்சி சொல்பவர்கள், அதாவது நம்மளும் கூட நபியை நம்புகிறோம், ஆனால் அவருக்கு எதிராக தான் நிறைய விஷயங்கள் செய்கிறோம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் குரானில் சொன்னதுக்கு நிறைய விஷயங்கள் மாறுதலாக நம்ம இருக்கோம் இல்லையா? அப்போ இதைக்கே பார்த்துட்டு நபி நமக்கு எதிராகவே சாட்சி சொல்லுவார். நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், நம்ம நபி முகமதுடைய உம்மத்து, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்து, கண்டிப்பாக நமக்காக அவர் சாட்சி சொல்லுவார் அப்படின்னு நினப்போம். ஆமாம், சாட்சி சொல்லுவார், ஆனால் எதிராக கூட இருக்கும். ஏன்னா அவரை நம்ம நம்பினோம், ஆனால் அவர் சொன்ன சொல்கள், இந்த குரானை நம்ம உண்மைப்படுத்தலை, அவர் ஆனால் உண்மைப்படுத்தினார். ஆனால் நம்ம அது பண்ணலை அப்படின்னா நமக்கும் எதிராக அவர் சாட்சி சொல்ல ரெடியாக இருப்பார். கவனமாக இருக்கணும். ரைட், அடுத்த ஆயத்து பாருங்கள்.
இறைவன் உங்களையும் என்னையும் சிறந்த வழியில், நேரான வழியில் கொண்டு செல்வானாக. அடுத்த ஆயத்து பாருங்கள். ஃபபிதுல் மின், ஜுலும் அப்படின்னாவே அநியாயம். இப்போ அந்த அநியாயத்தின் காரணமாக, மினல்லதீன ஹாது, இந்த இடத்துல ஹாதுன்னு வருது, அப்போனா யூதர்கள். அங்கே அஹ்லுல் கிதாபுன்னு வந்துச்சு. அப்போ அஹ்லுல் கிதாபு ஒரு கேட்டகரி, அஹ்லுல் கிதாப்லேயே யூதர்கள் ஒரு கேட்டகரி, அப்படி பிரிச்சுக்கோங்க. இப்போ அஹ்லுல் கிதாப் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக காய், அதே யூதர்கள் அப்படின்னா அந்த காயிலேயே ஒரு கேரட் மாதிரி, சரியா? அப்படி நம்ம எடுத்துப்போம். ஸோ அந்த மாதிரி அஹ்லுல் கிதாபை ஃபஸ்ட்டு, அஹ்லுல் கிதாபில் உள்ளவங்க எல்லாம் அவரை வந்து நம்புகிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, மாறுதலாக நடந்துக்கிறாங்க. அதனால ஃபைனலாக கியாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அவர் வந்து சாட்சி சொல்லுவார் அப்படின்ட்டான். அடுத்து இந்த யூதர்களை எல்லாம் கொண்டு வரான். யூதர்களை சொல்லி அநியாயத்தின் காரணமாக ஹர்ரம்னா, ஹர்ரம்னா அப்படின்னா விலக்கினோம், ஹராம் சொல்கிறோம் இல்லையா, விலக்கினோம். அலைஹிம் அவர்களுக்கு, தையிபாத்தின், தையிபாத்தின் அப்படின்னா நல்லவற்றை, பரிசுத்தமானவற்றை. தையிபாத் அப்படின்னா பரிசுத்தம், நல்லது, தெளிவானது அப்படி வரும். உஹில்லத் அனுமதிக்கப்பட்டன, லஹும் வபிசத்திஹிம் இன்னும் அவர்கள் தடுப்பது, அன் சபீலில்லாஹி கசீரா. சபீல்னா பாதை, வழி, அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு, கசீரன் அப்படின்னா அதிகமானவர்களை. இப்போ யூதர்கள் செஞ்ச அக்கிரமத்தின் காரணமாகவும் அல்லாஹ்வோட வழியிலிருந்து அதிகமான மனிதர்களை அவங்க தடுத்து கொண்டு இருப்பதாலும் முன்பு அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த பல தூய்மையான நல்ல பொருள்களை அவர்கள் மீது நாம் தடை செய்து விட்டோம். அப்போ யூதர்களுக்கு வந்து முன்னாடி நிறைய பொருட்கள் வந்து அவங்களுக்கு ஹலாலாக இருந்திருக்கு. இதில் மிக மிக முக்கியமானது என்ன அப்படின்னா ஜெருசலம். அதுதான் மெயினே. ஜெருசலம் அவங்களோட ஒரு இருப்பிடம். யோசிச்சு பாருங்க, நம்ம வீடு, நம்ம பூர்வீகமாக இருக்கிற ஒரு வீடு இருக்குது. ஆனால் நம்மளை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. நீ இந்த வீட்டுக்குள்ளே நீ வரவே கூடாது, உனக்கு எங்கேயுமே வீடும் தரவும் விட மாட்டேன், யாருமே உனக்கு வாடகைக்கும் வீடு தர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளை யாராவது அனுப்பி விட்டுட்டா, விரட்டி விட்டுட்டா நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? அப்படி தான் இருந்தது அந்த யூதர்களுக்கு. காரணம் என்னென்னா அவங்க செஞ்ச அக்கிரமங்கள். நம்ம சூரா பக்கரால நிறைய பார்த்துருப்போம், என்னென்ன பண்ணாங்க அவங்க, என்னென்ன சுபஹானல்லாஹ். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து அந்த ஏடுகளை கொடுத்தா, நாங்கள் நேரடியாக பார்க்கணும், இறைவனை பார்த்தா தான் நம்புவேன்பாங்க. அப்புறம் கூப்பிட்டு போனால் என்னது அவங்களால இது பண்ண முடியாது, நம்ப மாட்டாங்க. அப்புறம் இவர் போயிட்டு வர்றதுக்குள்ளே காலை கன்ற வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அதுவும் சரி பண்ணி இது பண்ணால், மீனை பிடிக்காதீங்கன்னா அதையும் செய்வாங்க. அநேகமாக அந்த மீன் பிடிக்கிறது வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வராதுன்னு நினைக்கிறேன். மற்ற விஷயங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம கேள்விக்கு மேலே கேள்வி, உணவு கொடுத்தாலும் இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது, எங்களுக்கு நாங்களே ஒரு உணவு செய்யணும்பாங்க. ஏகப்பட்ட அக்கிரமங்கள், ஏகப்பட்ட அழிச்சாட்டியங்கள் பண்ணதன் விளைவு இவங்களை என்ன பண்ணி, அதே மாதிரி நிறைய மனிதர்களை தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இவங்களுக்கு இருக்கிற ஒரு சுயநலம் என்ன அப்படின்னா, நான் நல்லவனாக இருக்கேன், நான் மட்டும்தான் நல்லவனாக இருக்கணும், நீங்கள்லாம் கெட்டவங்களாக தான் இருக்கணும். இப்போ இன்றைக்கி சிலர் இருப்பாங்க இல்லையா, அவங்க எப்போவுமே அதான் சொல்லுவாங்க. அதாவது நம்ம இதுலேயுமே பார்ப்போம், நம்ம வீடுகளில் நம்ம மாமியாராக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஆட்கள்,
அவங்களாம் வந்து எப்போவுமே எல்லார் முன்னாடியும் அவங்க வந்து நல்லவங்களாக இருந்துக்கணும்னு நினப்பாங்க. ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் 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 கெட்டவங்க மாதிரி தான் அவங்க மற்றவங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்படுவாங்க. இது இயல்பு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுதான் உங்கள் தன்மையா அப்படின்னு நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்க, சண்டையே போட மாட்டீங்க. ஆனால் உண்மை என்னென்னா இது யூதர்களுடைய பண்பு. ஸோ இன்றைக்கி நம்ம மட்டும்தான் நம்ம வந்து நல்ல நிலமையில் இருந்துடணும். ஆனால் அதுக்கு அடுத்து அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு நம்ம எப்போவுமே அட்வைஸ் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கணும், ஆனால் அவங்க நல்ல நிலைமைக்கு வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் எங்கேயாவது நம்மக்கிட்ட இருக்குன்னா அது யூதர்களோட எண்ணம்னு புரிஞ்சுக்கிடணும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அல்லாஹ்வுடைய வழியிலேருந்து அதிகமான மனிதர்களை தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க அவங்களுடைய கல்ச்சர் எப்படி இருந்ததுன்னா அந்த அவங்களுடைய அந்த அந்த கித்தாப்லாம் வந்து இவங்க அந்த யார் நல்லா படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும், அவங்க மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அதுவும் இப்போ இன்ஃபேக்ட் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறது, குரானே எடுத்துக்கோங்க. ஏன் நம்ம மற்றவங்கள பார்க்கணும்? குரானே எடுத்துக்கோங்க. குரானை நம்ம ஒரு சாதாரண மக்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கா? தமிழ்லாம் பார்க்குறோம் தான், தமிழ்லலாம் வந்துருச்சு தான், நமக்கு கொடுக்குறாங்க தான். ஆனால் நமக்கு தெளிவாக புரிகிற மாதிரி இருக்கா? பெண்களாக நம்ம ஓதி பார்த்துருக்கோம் வீடுகளில், நமக்கு புரிஞ்சுதா? அந்த நம்மளுடைய வகுப்புகளில் நம்மளுடைய மதரசாக்களில் அது புரிகிற மாதிரி வச்சாங்களா? அண்ட் இதை தாண்டி நமக்காச்சும் இந்த குரான் ஓதுறதுக்காவது ஏதோ இருக்குது. இன்னும் நீங்கள் ஹிந்துஸ் இதெல்லாம் பிராமின்லாம் போனீங்கன்னு வைங்களேன், பிராமின்ஸ்க்கு மட்டும்தான் அந்த அந்த வேதங்கள்லாம் படிப்பாங்க. அந்த வேதத்தை உச்சரிக்கிறதுக்கு கூட சாதாரண அதாவது சாதாரண ஹிந்துஸ்க்கு வந்து அனுமதி இல்லை, அனுமதிக்க மாட்டாங்க அந்த பிராமின்ஸ். ஸோ இதெல்லாம் பாருங்கள். அப்போது ஏன்னா உச்சரிக்க கூட நீங்கள் விடலை அப்படின்னா அப்போ அந்த அளவுக்கு நான் மட்டும் அந்த எஜுகேஷனை எடுத்துக்கணும், நீங்கள் எடுத்துக்கக்கூடாதுன்னு தானே அர்த்தம். நம்மளும் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. நம்மளும் வந்து இன்றைக்கி வந்து பெரிய பெரிய உலமாக்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒரு என்ன பண்ணுறது, இப்போதைக்கு எனக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறத விட ஒரு சூறாவை எடுத்து நமக்கு வந்து இந்த மதரசாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆலிமா பட்டம் அந்த இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு சூறா எடுத்து ஒரு வருஷத்துக்கு சொல்லித்தராங்க. சொல்லித்தரலாம், மாஷா அல்லாஹ். ஆனால் எவ்வளோ அப்போ மீதி சூறாக்கள்லாம் எப்போ நான் கற்றுக்கிறது? அப்போ அட்லீஸ்ட் எனக்கு எப்படி போகணும், அதே மாதிரி அல்லாஹ் வந்து தெளிவாக ஒவ்வொரு சூறாவாக வகுத்து வச்சுருக்கான். இதுக்கடுத்து இதுக்கடுத்து இது ஏன் அப்படி வைக்கணும்? அல்லாஹ் ப்ராப்பராக ஏன் இதுக்கடுத்து இதுன்னு வைக்கணும்? ஏன்னா ஒவ்வொரு சூறாவுமே அந்த லைன் வைஸ் பார்த்தோன்னா இப்போ இந்த இதிலே பாருங்களேன், 150வது ஆயத்துக்கும் 160வது ஆயத்துக்கும் சம்மந்தம் வருது. அப்போது ஒரு சூறாவிலேருந்து அடுத்த சூறாவுக்கு சம்மந்தம் இருக்கும். ஒரு நபி இல்லை, நமக்கு எடுத்துக்காட்டு யாருமே இல்லை, நம்மளாக நிற்கிறோம். அப்படிங்கிறப்போ இதில் நம்ம என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிடணும்னு அல்லாஹ் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கான். அப்போ இந்த தெளிவான விஷயங்களை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளை யார் தடுத்து வச்சுருக்கா? ஸோ இந்த யூதர்கள் இப்படி தடுக்கிறாங்க, அதிகமான மனிதர்களை தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதனாலேயே இவங்களுக்கு பல தூய்மையான நல்ல பொருள்களை அல்லாஹ் தடை செஞ்சிட்டான். நல்ல பொருட்களையே வந்து தடை செஞ்சுட்டான். அதில் மிக மிக முக்கியம் ஜெருசலம் தடையாயிடுச்சு அவங்களுக்கு. ரைட், இது வந்து அவங்களுக்கும் தெரியும், நபியுடைய காலத்தில் அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா அவங்க வந்து தொடர்ந்து நபிமாரை பார்க்குறாங்கல்ல. ஒரு நபிக்கிட்ட இருக்கும்போது இது ஹலால் அப்படின்னு இருந்தது, அடுத்த நபிக்கிட்ட வரும்போது ஹராம் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கெலாம் வந்து அந்த போரில் கிடைக்கிற பொருள்லாம் ஹராமு, அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஹராமாக்கப்பட்டது. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு மட்டும்தான் போரில் கிடைக்கிற பொருட்கள்லாம் ஹலால் ஆச்சு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தடை செஞ்சுருக்கான் அல்லாஹ். மேலும் பாருங்கள், வஅஹ்திஹிமுர் ரிபா,
வஅஹ்திஹிமு இன்னும் அவர்கள் வாங்குவது ரிபா வட்டியை, வகத்னுஹும் அவர்களுமோ தடுக்கப்பட்டிருக்க, அன்ஹு வஅக்லிஹிம் அக்லிஹிம் அப்படின்னா அவர்கள் சாப்பிடுவது, அம்வாலன் நாசி அம்வால் அப்படின்னா செல்வங்களை, நாஸ்னா மக்கள் மனிதர்கள், பில் பாத்திலி பாத்தில் அப்படின்னா தப்பான வழி, பாத்தில் அப்படின்னா தவறான வழி, வஅதத்னா இன்னும் ஏற்படுத்தினோம், லில் காஃபிரீன மின்ஹும் அதாபன் அலீமா, அலீமா அப்படின்னா துன்புறுத்தக்கூடியது. இப்போ அல்லாஹ் சொல்கிறான்ல, அவங்களுக்கு நிறைய விஷயத்தை தடை செஞ்சேன், இன்னும் வட்டியை அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்க, அதை அவங்க என்ன பண்ணுறாங்க, வாங்கி கொண்டுகிட்டு இருக்காங்க, மக்களின் சொத்துக்களை தவறான முறையில் அவங்க விழுங்கிக்கிட்டு இருக்காங்க, முன்பு அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த பல தூய்மையான நல்ல பொருள்களை அவர்கள் மீது நாம் தடை செய்து விட்டோம், மேலும் அவர்களில் நிராகரிப்பாளர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை நாம் தயார் செய்து வைத்துள்ளோம். இதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நல்ல பொருட்களெல்லாம் அவங்களுக்கு தடை செஞ்சுட்டான்ல, அது முடிஞ்சிச்சு. இப்போ அதை 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 பற்றி நம்ம யோசிக்க வேணாம். ஏன்னா வட்டி என்றைக்குமே நல்ல பொருளே இல்லை, சரியா? இப்போ வட்டியை அல்லாஹ் அவங்களுக்கு தடை செஞ்சுருக்கான். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வட்டியை வாங்குகிறாங்க, மக்களோட சொத்துக்களை தவறான முறையில் அவங்க விழுங்கிக்கிட்டு இருக்காங்க, சரியா? அப்போ இப்படிப்பட்ட நிராகரிப்பாளருக்கு, இந்த இடத்துல யூதர்கள்னு சொல்கிறத விட அல்லாஹ் நிராகரிப்பாளர்னு சொல்கிறான். அப்போ காஃபிர்னா வட்டி, இது வரைக்கும் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், வட்டி யூதர்கள் தான் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எஸ், அதில் அவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உண்மையான யூதர்கள் இது ஹராம் அப்படின்றதோட அது ஹராம்னு புரிஞ்சுட்டு இருக்கிறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. இன்றைக்கி நமக்கு எல்லாமே யூதன்னு முடிவு பண்ணிடுறோம். ஆனால் உண்மையிலேயே யூதன் வேறு, அஹ்லுல் கிதாப் வேறு, நிராகரிப்பாளர் வேறு. இப்போ இந்த நிராகரிப்பாளர் தான் இறைவன்னு முன்னாடி நிற்கிறவன், யூதனுக்கும் மேலே ஒரு படி. யூதனும் கூட அல்லாஹ்க்கு நம்ம ஊழியம் செய்யணும், நான் மட்டும்தான் செய்யணும், மற்றவங்க செய்யக்கூடாதுன்னு இருக்கிற ஒரு ஆள். ஆனால் இந்த காஃபிர் யார் அப்படின்னா, நிராகரிப்பாளர் யாருன்னா யூதனுக்கும் மேலே, அதாவது யூதன் வணங்கக்கூடிய கடவுளாகவே நான் தான் இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள், அவன் நிராகரிப்பாளன். ஸோ அப்போ அந்த நிராகரிப்பாளன் யாருன்னா கார்ப்பரேட். ஸோ இந்த நிராகரிப்பாளன், இந்த விஷயங்கள் எல்லாம் தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் சாப்பியன்ஸ் அப்படிங்கிற வேறு ஒரு புத்தகத்தின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ நீங்கள் சாப்பியன்ஸ் அப்படிங்கிற அந்த புத்தகத்தோட ரீடிங் வேர்ஷனை நீங்கள் நம்ம குழுமத்தில் கேட்டுக்கலாம். நீங்கள் எனக்கு கூட மெசேஜ் பண்ணுங்கள், நான் அது டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். டெய்லி மார்னிங் 10 to 11 அந்த புத்தகங்களையும் நம்ம வாசிப்போம். ஏன்னா நம்ம நிறைய விதமான விஷயங்களையும் பார்த்தாகணும், பார்த்து அதில் எது நல்லது கெட்டதுன்னு பிரித்து யோசிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா எதையுமே பார்க்காம அது கெட்டது, அது தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஸோ அதுக்காக அந்த கார்ப்பரேட் அதை உங்களுக்கு இன்னும் கிளாரிஃபை வேணும் அப்படின்னா அந்த புக் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்ஷா அல்லாஹ் வேணும் அப்படிங்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அந்த கார்ப்பரேட்டோடைய விஷயங்களை, அந்த கார்ப்பரேட் பீப்புள் அவங்களுடைய செயல்பாடுகள், குணாதிசயங்கள் இதையெல்லாம் நம்ம பார்க்கலாம், சரியா? ஸோ இப்போ இவங்களை இந்த வட்டியை கொடுத்துட்ருக்காங்க, அதாவது வட்டியை வாங்குகிறாங்க. நல்லா பாருங்கள், வட்டியை வாங்குறாங்கன்னா அவங்க போய் வட்டி வாங்கலை, ஆனால் அவங்க வட்டி காசு வாங்குறாங்க இல்லையா? புரியுதா நான் சொல்கிறது? அதாவது இப்போ நான் தான் அந்த காஃபிர் அப்படின்னா உங்ககிட்ட இருந்து வட்டி காசை நான் வாங்கிக்கிறேன்.
நான் வட்டி கொடுக்கல. அதாவது இப்போ நான் உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு 2000 ரூபாவா நான் வாங்குறேன்ல, வட்டியை நான் வாங்குறேன்ல, அதை இங்கே அல்லாஹ் குறிப்பிடுறான். ஸோ அந்த காஃபிர்கள் நிராகரிப்பாளர்கள் என்ன பண்ணுறாங்க, வட்டி காசை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட நிராகரிப்பாளருக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை தயார் செஞ்சு வச்சுருக்கோம். இன்றைக்கி யார் வட்டியை வாங்கிக்கிட்டு இருக்கா யோசிச்சு பாருங்க. ஆனால் எல்லாரையுமே ஜூஸுன்னு தான் இந்த கூகுள் காமிக்கும். யூதன் 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 அப்படி தான் காமிக்கும். ஆனால் அது யூதன் கிடையாது. அவங்கெல்லாம் வேறு ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ அல்லாஹ் தெளிவாக பிரித்து வச்சுருக்கான். நிராகரிப்பாளர்னு சொல்கிறான். யூதன்னு சொல்லும்போது அவங்க பண்ண வேலையை இங்கே சொல்கிறான் பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், யூதர்கள் அவங்க செஞ்ச அக்கிரமத்தின் காரணமாக அல்லாஹ் அவங்களுக்கு நிறைய விஷயத்தை தடை செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து காஃபிர்கள் கார்ப்பரேட்காரவங்க, இந்த இலுமினாட்டிஸ், இன்னும் பார்த்திங்கன்னா ஃப்ரீமேஷன்ஸ், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தடை செய்யப்பட்ட அந்த வட்டியை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. தவறான முறையில் மக்களோட சொத்துக்களை முழுங்கிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், சுப்ஹானல்லாஹ் எவ்வளோ தெளிவாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் நேரில் பார்க்குற நியூஸ் பேப்பர் மாதிரி இருக்குது இது. அது அல்லாஹ் இதெல்லாம் நான் தடை செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக இப்படியாப்பட்ட இந்த வட்டி வாங்கி உண்பவர்களுக்கு அதாவது நிராகரிப்பாளருக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை தயார் செய்து வைத்துள்ளோம். இன்றைக்கி சூழலில் வட்டியே இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு இந்த உலகத்தை மாற்றினது யார்? அதெல்லாம் தேடி பாருங்கள். இன்றைக்கி நம்ம உமனுக்கு, பெண்களுக்கு எதுக்கு எக்கனாமிக்ஸு, பெண்களுக்கு எதுக்கு ஃபினான்ஸு, இதெல்லாம் நம்மளே நினச்சிருப்போம். இதெல்லாம் எதுக்கு நமக்கு? இதெல்லாம் தெரியாததன் விளைவு இன்றைக்கி நம்மளும் நம்ம குடும்பத்தோட அடிமையாக இருக்கோம். சுப்ஹானல்லாஹ், குடும்பத்தோடு அடிமையாக இருக்கோம். அல்லாஹ்க்கு அடிமையாக இருக்க வேண்டியது நம்ம யாருக்கு அடிமையாகிக்கிட்டு இருக்கோம்? நிராகரிப்பாளனுக்கு அடிமையாக இருக்கோம். இன்றைக்கி ரொம்ப ஓப்பனாக சொல்கிறாங்க, கார்ப்பரேட் தான் உலகத்தை ஆளுது. நீங்கள் எங்கே வேணால் கூகுளில் அடித்து பாருங்கள், வேர்ல்டு இஸ் ரூல்டு பை கார்ப்பரேட் அப்படி தான் சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆனால் இதெல்லாம் நமக்கு சொல்லியே தரலை. ஆனால் அதே கார்ப்பரேட்டுக்கு, எம்என்சி கம்பெனிக்கு வேலைக்கு தான் நம்ம பிள்ளைங்களை நம்ம அனுப்ப எல்கேஜிலேருந்து தயார்படுத்துகிறோம், முஸ்லீமாக இருந்துக்கிட்டு. அதே காஃபிருக்கு கீழே வேலை பார்க்கத்தான் நான் முஸ்லீமு, நான் அல்லாஹ்க்காக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதே காஃபிருக்கு கீழே வேலை பார்க்கத்தான் நம்ம பிள்ளைங்களெல்லாம் நம்ம தயார் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருக்கோம். இதில் வேற பிள்ளை இல்லாதவங்கள்ட்ட நம்ம 1008 கேள்வி கேட்டு அவங்கள வேற டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்களும் பிள்ளைய பெற்று அந்த காஃபிருக்கு வேலையாட்கள் அனுப்பணும்ல, அதுக்காக. சுப்ஹானல்லாஹ். ரைட், அடுத்த ஆயத்து பாருங்கள். லாக்கினிர் ராசிஹூன அப்படின்னா தேர்ச்சி பெற்றவர்கள். ஃபில் இல்மி, இல்முனா கல்வியில், மின்ஹும் அவர்களில், வல் முஃமினூன இன்னும் நம்பிக்கையாளர்கள், யுமினூன நம்பிக்கை கொள்கின்றனர், பிமா உன்சிலத் எதை இறக்கப்பட்டது, இலைக்க வமா உன்சில மின் கப்லிக்க உமக்கு முன்னர், வல் முகீமீன, முகீமீன அப்படின்னா நிலை நிறுத்துபவர்கள், சலாத்த தொழுகையை, வல் முத்தூன ஜக்காத்த, வல் முமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி, உலாயிக சனுதீஹிம் அஸீமா, சனுதீஹிம் அஜ்ரன் அஸீமா. அஜ்ரன் அப்படின்னா கூலியை, அஜ்ரன்னா கூலியை, மகத்தான கூலியை. அஸீம்னா ரொம்ப பெருசு,
ரொம்ப அபண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அபரிவிதமானது. ஸோ ரொம்ப பெரிய கூலி அவங்களுக்கு இருக்குது. ஸோ என்ன தான் அஹ்லுல் கிதாபில் உள்ளவங்க காஃபிர்களில் இந்த மாதிரி ஆட்கள் இருந்தாலும், யூதர்களாக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் அதுலேயும் சிலர் இருக்காங்க, அவங்க அறிவுத்திறன் மிக்கவர்கள், இல்ம அதிகமாக உள்ளவங்க, இன்னும் இறை நம்பிக்கையாளர்கள். அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, மீதும் உமக்கு முன்னர் இறக்கியருளப்பட்ட அறிவுரைகளை நம்புகிறார்கள். அதாவது அவங்களையே நம்ம இன்றைக்கி நினச்சிக்கிட்டு இருப்போம், இவங்கெல்லாம் யூதர்கள், இவங்கெல்லாம் காஃபிர்கள். நம்ம இன்றைக்கி அதாவது அவ்வளோ பெரிய ஆட்களையே அல்லாஹ் சொல்கிறான், அதில் சிலர் இருக்காங்க அவங்களுக்கு அறிவு இருக்குது. அந்த அறிவை வச்சு அப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோ படிச்சிருந்தாலும் அறிவு வராது. அறிவுங்கிறது என்னது? நான் படித்ததை வச்சு சிந்திக்க தெரியுதா? ஸோ அதில் அறிவுத்திறன் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்களாம், இறைவனை நம்புகிறாங்களாம், நம்ம நபியையும் நம்புகிறாங்க, இன்னும் முன்னாடி வந்த நபிமார்களை நம்புகிறாங்க, அவங்களுடைய அட்வைசஸ், அவங்களுடைய அறிவுரைகளை நம்புகிறாங்க. இப்படி நம்பிக்கை கொண்டு தொழுகை ஜக்காத்து முறையாக பேணுவாங்க. மேலும் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் உறுதியாக நம்புவாங்க. எல்லா இடங்கள்லையும் பாருங்கள், தொழுகை ஜக்காத்து, இதைத்தான் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே வரான். ரெண்டத்தையுமே ஒன்றாவே சொல்கிறான். இப்போ நான் தொழுகிறது நார்மல் டைரெக்டாக நீங்கள் மீனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தொழுகிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கும், சரி. இறைவன்கிட்ட நன்மை கிடைக்கும், சரி. இன்றைக்கி வாழ்க்கைக்கு என்ன கிடைக்கும்? இன்றைக்கி நான் வாழ்கிறதுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே நான் உலகத்தில் வாழணும்ல. அடுத்து பாருங்கள், ஜக்காத்து கொடுக்கணும்ல. ஜக்காத்தை யாருக்கு கொடுக்க சொல்லுவோம்? நபி வழியிலேயே நீங்கள் பாருங்கள், ஜக்காத்தை யாருக்கு கொடுக்க சொல்லுவாங்க? அதாவது யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு கொடுத்து அவங்க வியாபாரத்தை, அவங்களோட பொருளாதார ரீதியை உயர்த்துறதுக்கு தான் ஜக்காத்து. அப்போ தொழுகை அப்படிங்கிறது நம்மளுடைய வேலை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை பார்த்துட்ருக்கு. சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், இன்னும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை பார்க்குது. காற்று பாருங்கள், அதோட வேலையை அது பார்த்துட்டே இருக்குது. அதுதான் அதோட தொழுகை. இன்ஃபேக்ட் நீங்கள் இப்போ வேலைலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஓனர் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது, நீங்கள் சொல்கிற வேலையை வேலை செய்கிறீங்களா, அதைத்தான் அந்த கம்பெனி ஆட்கள் எதிர்பார்ப்பாங்க. நம்ம வீடுகளில் இருக்கோம், நம்ம குடும்பங்களில் இருக்கோம், நம்மளுடைய குடும்பத்தாரர்களை என்ன எதிர்பார்ப்பாங்க? இந்த பிள்ளை நல்லா வேலை செய்யுமா, சமைக்குமா, இது பண்ணுமா, இதைத்தானே கேட்குறாங்க, இதைத்தானே எதிர்பார்க்குறாங்க. அப்போ நம்மளை படைச்சா அல்லாஹ் என்ன கேட்பான்? நீ வேலை பார்க்குறியான்னு கேட்பான். ஸோ தொழுகை அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அப்போ நான் எது பண்ணுனா எனக்கு ஜக்காத்து கொடுக்க முடியும், அதை பண்ணணும். அதுதான் தொழுகை. சிந்திங்க, நான் என்ன பண்ணுனா என்னால் ஜக்காத்து கொடுக்க முடியும். இன்றைக்கி நமக்கு அப்படியே பிரித்து வச்சுட்டாங்க. தொழுகை, நோன்பு, இது கலிமா, இது மூணும் எல்லாருக்குமே கடமை. ஜக்காத்தும் ஹஜ்ஜும் வசதி உள்ளவங்களுக்கு கடமை அப்படின்னு பிரித்து வச்சுட்டாங்க. ஆனால் ஜக்காத்து நான் கொடுக்கணும். ஜக்காத்து கொடுக்கணுன்னா அதுக்கான உழைப்பு நான் போடணும். அப்போ அதுக்கான உழைப்பு போடணுன்னா என்ன பண்ணணும்? இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியாததுனால தான், சுபஹானல்லாஹ், நம்ம பெண்களுக்கு தெரியாததுனால தான் நம்ம ஆண்களை, நம்ம கணவனையோ, நம்ம தம்பியவோ, நம்ம அத்தாவையோ, நம்ம குழந்தைங்களையோ என்ன பண்ணுறோம்? ஒழுங்கான ஃபினான்ஷியல் இதுக்குள்ளே கொண்டு போக விடாமல் தடுத்துடுறோம். நீங்கள் வேலைக்கு சம்பாதிக்கலாம், அதாவது நீங்கள் பிஸ்னஸ்லாம் பண்ண வேணாம், மாதம் போய் வேலைக்கு போயிட்டு எனக்கு காசை கொண்டு வாங்க. சம்பாரிச்சு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா சில நேரம் நஷ்டமாயிரும், அதெல்லாம் சரி வராது. நீங்கள் உள்ளூர்லலாம் இருக்காதீங்க, வெளிநாடு போங்க.
நம்ம ஊர்களில் நம்ம பெண்கள், அது முக்கியமாக அந்த கரையோரத்தில் இருக்கிற பெண்கள் செய்யக்கூடிய வேலை, இன்னும் செய்கிற வேலை இதுதான். அப்போது இந்த தொழுகைங்கிறது என்னுடைய ஜக்காத்தை நான் கொடுக்கறதுக்கு நான் செய்ய வேண்டிய வேலை. அப்போது என்னுடைய வருமானம் வருமானத்துக்கு நான் என்ன வேலை செய்கிறேனோ அதுதான் தொழுகை. இப்போ மேட்ச் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். தொழுகை, ஜக்காத்து. ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் வந்து ஜக்காத்து கொடுங்க, சதக்கா கொடுங்க இதெல்லாம் கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப பதறும். என்னடா ஜக்காத்து கேட்குறாங்க, சதக்கா கேட்குறாங்க, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, எப்படி கொடுக்குறது? அப்போ அதுக்கான தொழுகையை எனக்கு யாராவது நம்ம முஸ்லீம்கள் யாராவது தொழுகைக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா? நமக்குள்ளே நம்ம தொழுகைக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறோமா? ஒரு பொருள்கள் வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த இன்ஃபேக்ட் கிராமங்களில் அந்த தற்சார்பு இதே இப்போ இல்லை. எல்லோரும் என்ன பண்ணுறோம், நல்ல வருமானம் வந்துருச்சு, நல்ல மாலில் போய் வாங்குகிறோம். நானும் ஒன்றும் இது இல்லை, எல்லாரையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவு இப்போ தான் நானும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் முடிஞ்சதை நம்ம சின்ன ஆட்கள்கிட்ட வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு வாங்குகிறேன். இதுக்கு முன்னாடி எனக்கும் தெரியலை. ஆனால் யோசிச்சு பாருங்கள், அந்த சின்ன ஆட்களுடைய அந்த தொழுகைக்கு நம்ம உதவுறோங்கிறது எவ்வளோ. இன்றைக்கி நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைன்னாலும் நம்ம லைஃப் சுற்றி பணத்தையும் வியாபாரத்தையும் பொருளாதாரத்தையும் தான் இந்த உலகம் சுற்றி இயங்குது. அதுதான் உண்மை. இன்றைக்கி யார் கைவசம் அந்த பொருளாதாரம் இருக்கோ அவங்க தான் மாலிக், அவங்க தான் இறைவனாக இன்றைக்கி மாறுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க சொல்கிறது தான் இங்கே நடக்குது எல்லாமே. இதை நம்ம மறுக்கவே முடியாது. அப்போ அல்லாஹ் தொழுகையும் ஜக்காத்தையும் முறையாக பேணுவாங்க அப்படின்னா, நான் ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கான உழைப்பு நான் பண்ணணும். அப்போ நான் ஒழுங்காக உழைப்பேன், ஒழுங்காக ஜக்காத்தும் கொடுப்பேன். இப்போ நான் மட்டும் உழைச்சா பத்தாது, எனக்கு வரக்கூடிய வருமானத்தில் நான் ஜக்காத்து கொடுத்து அவனையும் நான் பெரிய ஆளாக்குவேன். ஒரு ஹதீஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஜக்காத்தாக ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டியோ என்னமோ வந்து ஒரு ஏழைக்கு கொடுப்பாங்க. அந்த ஏழை என்ன பண்ணுவார், ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சு அது நிறைய குட்டி போட்டு என்னாகும், அது ஒரு பெரிய மந்தையாயிரும், அது அவரோட வியாபாரமாக போயிடும். ஆனால் இன்றைக்கி பாருங்களேன் எவ்வளோ மாற்றம். அதாவது ஆடு மாடு எந்த அனிமல் வச்சுருந்தாலும் அது வந்து விருத்தி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கி அனிமலே இல்லை, நம்ம வீடுகளில் அனிமலே இல்லை. பைக்கு தான், 1க்கு 3 பைக்கு 4 பைக்கு வச்சுருக்கோம். விருத்தி கிடைக்குமா? எவ்வளோ மாற்றி வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து சயின்ஸ் டெக்னாலஜி முன்னேற்றம். என்ன முன்னேற்றம்? இப்போ இறைவன் சொன்ன அந்த தஜ்ஜால், அந்த ஜுலூம், அந்த அந்த நல்ல விஷயத்தில் தடுக்கிறது, இதெல்லாம் யார்? நேரான பாதையை தடுக்கிறது யார்? நான் இவ்வளோ நாள் அந்த ஒவ்வொரு மாற்றமும் வந்து ஒவ்வொரு டெக்னாலஜி மாற்றமும் காஃபிர்கள் அந்த கார்ப்பரேட்டு தான் கொண்டு வருது. அந்த கேமல் இன்றைக்கும் அந்த கடைசியாக இருக்கிறது கொஞ்சம் நெஞ்ச மாடுகள் தான். அதையும் பீட்டா வந்து என்னென்ன பண்ணுது, எவ்வளோ பேசுகிறாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபண்டுமா. எந்த விஷயம் ப்ரொபகேண்டா பண்ணி இந்த மாதிரி மேடை போட்டு பேசுவாங்க. நீங்கள் மாடுகளை கொடுமைப்படுத்துகிறீங்க, கஷ்டப்படுத்துகிறீங்க, அப்படி இப்படி பேசுகிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி அங்கேருந்து ஃபண்டு வருது, இவ்வளோ ஃபண்டு இதுக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபண்டை வச்சு என்ன பண்ணுவாங்க? ஸோ பேசுகிறவங்க அதை பிரித்து எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஜுலூம்களை, அதாவது பிரச்சனைகளை தூண்டி விடுறதுக்காகவே ஏகப்பட்ட ஃபண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஒருத்தவங்க உங்ககிட்ட இப்போ பேசுகிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா, நல்ல விஷயங்கள் யாரும் அந்தளவுக்கு பப்ளிசிட்டி பண்ண மாட்டாங்க. யூடியூப்லலாம் உங்களுக்கு வராது. ஒன்றுமே இருக்காது.
அந்த புள்ள டிக்டாக் பண்ணும். சின்ன பையன் டிக்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பாடிக்கிட்டு இருப்பாங்க. அதே இது ஒரு ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் நமக்கு வராது. அந்த ஸ்க்ரோலில் ஃபீடில் வராது. ஒன்றுமே இல்லாதது முன்னாடி வந்து நிற்கும், நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி. இப்போ இதெல்லாம் யாருடைய கையில் இருக்குது அப்படின்னா கார்ப்பரேட். இன்றைக்கி அவங்க இந்த தொழுகையை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டதன் விளைவு இன்றைக்கி அவன் வேலைன்னு ஓடி நம்மளை அடிமையாக்கி நம்மளை வேலை வாங்கிட்டுருக்கான். ஆனால் அது நமக்கு தெரியாமல் நம்ம தொழுகையை விட்டுட்டு ஜக்காத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணுறோன்னு தெரியலை. தொழுகையை நீங்கள் ஜக்காத்தை இப்படி சிந்திச்சு பாருங்கள், எல்லா இடத்துலையுமே ஃபிட் ஆகும். சுபஹானல்லாஹ். ஸோ ஏன்னா அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் உறுதியாக நம்புவாங்க. அப்போ 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 வியாபாரம் வேலைன்ட்டு போனால் அது எப்படி சரியாக வரும்? அப்போ அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவங்க அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் உறுதியாக நம்புவாங்களாம். நம்மளை படைச்ச இறைவன் ஒருத்தன் இருக்கான், மறுமைன்னு ஒன்று இருக்குது, நம்ம செத்த பிறகு நமக்கு ஏதாவது ஒரு நன்மை வேணும், அதுக்காக நம்ம பாடுபட்டு உழைக்கணும், உழைச்ச காசில் மற்றவங்கள முன்னேற்றணும் அப்படின்னு யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்க பட்டை போட்டிருந்தாலும் சரி, நாமம் போட்டிருந்தாலும் சரி, தொப்பி போட்டிருந்தாலும் சரி, எல்லாருமே அவங்கவுங்களுடைய அந்த மனநிலைப்படி அவங்களுக்கான பெரிய கூலி இருக்குது. ஆனால் அதை செய்யாமல் நானும் ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், ஒவ்வொரு நபி தோழர்களும் நம்ம நபியும் கூட வந்தவங்களுக்கு இல்லைன்னே சொல்லாமல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏது கொடுக்க அவங்களுக்கு ஏது காசு, எப்படி காசு வரும், எப்படி பணம் வந்துச்சு? அப்போ நபி என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்களோட தொழுகை என்னவாக இருந்திருக்கு? அதெல்லாம் நமக்கு சொல்லித்தரல பார்த்தீங்களா? ஒருவேளை அதெல்லாம் நமக்கு சொல்லி தந்திருந்தால் நம்மளும் இன்றைக்கி நம்மளோட தொழுகையையும் ஜக்காத்தையும் முறையாக பேணியிருப்போம். வெறும் ஒரு சம்பிரதாயமாக அதை நம்ம வச்சுருக்க மாட்டோம். நம்மளுடைய நிலைமையும் நல்லதாகவே இருந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம தெரியாததுனால இன்றைக்கி நம்ம நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இறைவன் பாதுகாக்கணும். இறைவன் நமக்கு இனிமேலாவது இதனுடைய விளக்கங்களை நமக்கு புரிய வைக்கணும். நான் எல்லாரும் இப்படி சொல்லலை, நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்க அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. மனதளவில் உங்களுடைய மைண்ட் செட்டில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அல்லாஹ்வுடைய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ண முடியாத அளவுக்கு நம்ம வாழ்க்கை இப்போ இருக்குன்னா இந்த தொழுகையும் ஜக்காத்தையும் நம்ம யோசிக்காமல் விட்டதன் விளைவு தானே. அப்போ நான்லாம் வேலைக்கு போகணுமா, நான்லாம் வேலை பார்க்கணுமா? வேலைக்கு போகிறதுங்கிறது அடிமைத்தனம். அது என்னால் முடியாது, வேலைக்கு போய் தான் ஆகணுன்னா போகலாம். இல்லை நான் இண்டிபெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா, ஆனால் நம்ம ஆண்களை பெருமைப்படணும். நம்ம ஆண்கள் நம்மளை அடிமைகளாக வச்சிடல, நம்மளை இண்டிபெண்ட்டாக வச்சுருக்காங்க. அதுக்கே நம்ம அவ்வளோ சலிச்சுக்கிறோம். நீங்கள் எனக்கு அது செய்யலை, இது செய்யலை. எத்தனை படித்த ஆண்கள் எவ்வளோ பேர் கூட தான் ஒய்ஃபை கம்பல்சரி நீங்கள் வேலைக்கு போங்க அப்படின்னு அனுப்புகிறாங்க தெரியுமா? ஆனால் நம்ம கணவன்மார்கள், முஸ்லீம்களே கூட இப்போ அனுப்புகிறாங்க. நான் போகலைன்னு சொன்னால் கூட இல்லை நீ போன்னு அனுப்புகிறாங்க. ஆனால் நம்ம கணவன்மார்கள் நீ வேலைக்கெல்லாம் போவேனா இரு. அதில் ஒரு ஒரு இதுதான். ஏன்னா நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா மாமியார் வீட்டில் மாமியாராவது சரி, கணவனை பெற்றவங்க, அங்கே பாஸ் உட்காந்துக்கிட்டு நம்மளை பாடாப்படுத்தி எடுக்கும். உங்கள் வீட்டு ஆண்கள் ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்க அடிமையாக போகிறாங்கன்னு அர்த்தம். நம்மளை இங்கே இதாக வச்சுட்டு அவங்க அடிமையாக போகிறாங்க. வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னா அது வேணால் ஓகே, பட் ஆஃபீஸ் போகிறாங்கன்னா அது அடிமையாக தான் போகிறாங்க பாவம். ஸோ அப்போ இந்த மாதிரி தொழுகையும் ஜக்காத்தையும் முறையாக பேணி அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் உறுதியாக நம்புவாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு வெகு சீக்கிரத்திலேயே மகத்தான கூலி நான் தருவேன். அப்போ இன்றைக்கி நான் வாழும்போதே கூலி கிடைக்கும்.
நான் என்னுடைய வேலையை நான் தொழுகைங்கிறது அதான் சொல்கிறேன், 5 வேளை தொழுகைங்கிறது ஒரு சின்ன விஷயம். ஒரு 10 நிமிஷம் வருமா, அந்த 10 நிமிஷமும் நமக்காக அல்லாஹ் கொடுத்தது. அது நம்ம மனநலனுக்காக கொடுத்தது. அது மாஷா அல்லாஹ். அது கண்டிப்பாக செய்யணும், அது வேறு டிபார்ட்மெண்ட். ஆனால் இன்றைக்கி நமக்கான கூலி ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கம்மா, ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கம்மா. நீங்கள் இவ்வளோ நாள் நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 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 மாய உலகத்துக்குள்ளேயே நம்மளை வச்சுருக்காங்க. ப்ளீஸ் பெண்கள் கொஞ்சம் மாய உலகத்துலேருந்து வெளியே வாங்க. உலகம் ரொம்ப ரொம்ப கிளியரான ஒரு உலகம், ரொம்ப கிளியராக கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே இருக்குது. பாருங்கள், கண்ணை திறந்து பாருங்கள். நீங்கள் எதையெல்லாம் இதுக்கெல்லாம் வழியே இல்லையான்னு யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் குரானில் அல்லாஹ் சொல்கிறான். இதுக்கெல்லாம் வழி சொல்கிறான். இதெல்லாம் விட்டதன் விளைவு தான் இன்றைக்கி நம்ம தான் ஒன்றும் பண்ண முடியல. அட்லீஸ்ட் இது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையேன்ற நினப்பாவது நமக்கு வேணும்ல. அல்லாஹ் இது சொல்லியிருக்கான், இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நினப்பாவது நமக்கு வேணும்ல. அந்த அவேர்னஸ் ப்ளீஸ் சிந்திச்சு பாருங்கள். தொழுகை ஜக்காத்தை சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் இன்னும் நிறைய சகோதரிகள் இருக்கீங்க, அதாவது சதக்கா பண்ணுங்க, ஜக்காத்து பண்ணுங்க அப்படின்னு கேட்கக்கூடியவங்கெல்லாம் இருக்கீங்க, மாஷா அல்லாஹ். ஆனால் ஜக்காத்தை விட தொழுகை ரொம்ப முக்கியம். அவங்கள முதல்ல தொழுகை வைங்கன்னா அவங்கனால அதை ஏர்ன் பண்ண முடியுமா? ஏர்னிங் அப்படிங்கிறது வெறும் வியாபாரம் மட்டும் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லித்தரலை, வியாபாரம் சொல்லித்தரலை, ஒன்றுமே சொல்லித்தரலை. அதன் விளைவு இஸ்லாமிய சமூகம் ஒன்று ரொம்ப ஹையில் இருக்காங்க, ரொம்ப ரொம்ப உயர்மட்டத்தில் இருக்காங்க. இல்லைன்னா அது 1%, மீதி 99%ம் தாழ் மட்டத்தில் தான் இருக்கும். கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம். இப்போ ப்ராப்பராக அந்த ஃபினான்ஷியல் விஷயங்கள்லாம், ஃபினான்ஸுங்கிறது வட்டியை நான் சொல்லலை, பொருளாதார ரீதியாக நமக்கு கற்றுக் கொடுக்காததன் விளைவு, தொழுகையை கற்றுக் கொடுக்காததன் விளைவு, ஜக்காத்தை கற்றுக் கொடுக்காததன் விளைவு இன்றைக்கி நம்ம இப்படி இருக்கோம். ஓகே, இன்ஷா அல்லாஹ் மீதி வசனங்களை நாளைக்கு பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள்.